morning. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இதுக்கு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் பிக் கொஷின்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 1 அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங். நம்ம இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் அல்காரிதம். டிஃபைன் அல்காரிதம்னா இட்ஸ் a step by step process to solve a problem. ஸோ இந்த அல்காரிதம் வந்து எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுங்க. ஏதோ ஒரு அல்காரிதம் வந்து எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தட் இஸ் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். ஸோ 4 or 5 பாயிண்ட்ஸ் அட்வான்டேஜஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் ரெக்ரஷன். ரெக்ரஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து காலிங் அகைன் அண்ட் அகைன் in a program, that is called regression. Okay, next difference between regression and iteration. So regression na function which is called again and again, iteration na the looping statements. So adoda difference vandu for 3 points vandu list out panni eludunga. Next, how many types the algorithm can be represented. Algorithm can be represented in the, that is flow chart, then pseudocode, flow chart, then pseudocode, then decision table and program. So these are the ways to represent the algorithm. Okay, next big questions problem. Unit 1 la next big questions problem. Okay, first question, explain algorithmic problem solving in detail. So algorithmic problem solving வந்து ஒரு diagram இருக்கு. So அந்த diagram எழுதி அது வந்து over each point வந்து explain பண்ணா போதும். Okay, then next question, write the algorithm to find the minimum value in the list. So இந்த questionல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல ஏதாவது ஒரு அல்காரிதம் எழுத சொல்ற மாதிரி சான்ஸ் இருக்கு क्वेश्चन. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதோ ஒரு क्वेश्चंस வரும். சோ இங்க வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டு ஃபைண்ட் a minimum value in the list உங்க சிலபஸ்ல இந்த ப்ரோகிராம் இருக்கு. சோ அந்த ப்ரோகிராம் வந்து அல்காரிதம்ல சொல்வாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, what is pseudocode and explain the rules for writing the pseudocode with example. Okay, சோ இதுல வந்து what is pseudocode ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு நெக்ஸ்ட் அதோட ரூல்ஸ் இருக்கு, சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ் வந்து கிளியரா எழுதி அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வந்து draw the flow chart for finding the root of a quadratic equation. ஸோ அதே மாதிரி இந்த யூனிட்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோ சார்ட் வந்து சான்ஸ் 8 மார்க்ஸ் கேட்கறது சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஃப்ளோ சார்ட் வந்து ஜெனரலா வந்து நான் இங்க கொடுத்தது வந்து ரூட்ஸ் ஆஃப் a quadratic equation கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஏதோ ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து கேட்பாங்க. செகண்ட் யூனிட் டேட்டா எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுல வந்து 2 மார்க்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து how python is, first question, how python is interpreted. So what is python அல்லது how python is interpreted. ஏன்னா python வந்து is a interpreted language. So how python is interpreted வந்து எழுதணும். Next, write the contents of swapping of two numbers in a single line. So swapping வந்து just நம்ம python என்ன பண்ணலாம், just a and b ன்னு ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா அது just நம்ம b, n கொடுத்தா just swap ஆயிடும். So it's very easy language. So swapping வந்து ஒரே லைன்ல எழுதிடலாம். Next, அதே மாதிரி next question, define module. So module னா என்னன்னு எழுது. So module னா each separate functions or programs or packages called modules. Okay, next give example for tuple assignment. So tuple assignment னா என்ன? tuple னா similar to list and assignment வந்து just என்ன பண்ணோம், just அதே மாதிரி a equal to b னா tuple க்கு நம்ம brackets ல டிக்ளேர் பண்ணா tuple அது மீனிங் tuple ஆயிடும். So b, n நம்ம ஈஸியா வந்து அசைன் பண்ணிக்கலாம். So இந்த क्वेश्चन give example for tuple assignment ஒரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். Next, what is expression or statements in Python. So what is expression? Expression is a combination of values, variables and operators. Okay, the statement is இது ஒவ்வொரு பைத்தான் ப்ரோக்ராம் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இது வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. Next, next question, give example for comments in Python. So comments வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம், hash யூஸ் பண்ணா இது சிங்கிள் லைன் கமெண்ட். அதே வந்து டபுள் லைன் கமெண்ட்னா that is triple quotes யூஸ் பண்ணா டபுள் லைன் கமெண்ட். Next, define parameter. parameterனா ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம வேரியபிள்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் டிக்ளேர் பண்றோம், அந்த அது பேர் தான் parameters. That is a comma b. These are a comma b are parameters. These are 2 marks. Next வந்து நம்ம big questions பார்ப்போம். Next unit 2 ல big questions பார்ப்போம். First question,
explain the data types in Python. So என்னென்ன data types இருக்கு பைத்தான்ல? For example, int, float, then strings, list, and boolean. So இது some of the data types in Python. இதல வந்து நாம integer, float எல்லாமே வந்து கொஞ்சம் examples போட்டு explain பண்ணனும். Okay. Next question, explain how to declare variables and scope of variables. So variable என்ன, அது rules declaring how to declare the variables அது எழுதணும். Next வந்து scope of variables. Scope of variables னா the lifetime of variables in the program. So அது வந்து there are two variables types of scope of variables. One வந்து local variables, இன்னொன்று வந்து global variables சொல்லுவோம். So அந்த local variable global என்னன்னு எழுதிட்டு அதுக்கு வந்து நாம வந்து examples ஒரு program எழுதணும். Okay. Next, describe the concept of models in detail. So concept of models, இந்த பைத்தான்ல என்ன models இருக்கு, some examples எழுதணும். So for example OS model, then date time அதோட யூஸ் என்ன, இந்த functions என்னென்ன இருக்கு அது எழுதணும். Okay. Next வந்து URLIB. So அந்த models வந்து என்னென்ன models list out பண்ணி அதை வந்து explain பண்ணணும். Next question, write a Python program to check whether the year is leap year or not. So இந்த மாதிரி program கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So இதுல வந்து நம்ம வந்து program எழுதுறதுனா அதுக்கு முன்னாடி just ஒரு algorithm, then flowchart, pseudo code அது எழுதி program clear-ஆ எழுதி அதோட output வந்து எழுதணும். Next unit 3 control flow and functions. அதுல 2 marks பார்ப்போம். First question, what are functions and fruitful functions? So functions னா என்ன? So functions performing some task, okay, particular task செய்யறது function சொல்லுவோம். And fruitful functions னா which gives return statements. So return values அதெல்லாம் வந்து fruitful functions சொல்லுவோம். So இத வந்து definitions எழுதலாம் போதும். Next question, difference between break and continuous statements. So break statement என்ன, continuous statement அதோட difference வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் வர மாதிரி எழுதலாம் போதும். Next, what is the purpose of, இது வந்து exponent operator னு சொல்லுவோம். So multiply ரெண்டு multiplies போனா அது வந்து exponent symbol சொல்லுவோம். Exponent இது பேர் வந்து slash னு போட்டோம்னா that is float division சொல்லுவோம். Okay. So next question, what is composition? So composition என்னன்னு எழுதணும். Next, how will you slice the given string? ஒரு string வந்து எப்படி slice பண்றது? Okay, for example python string இருந்துச்சுன்னா s ன்னு ஸ்டோர் பண்றோம்னா நாம print கொடுத்து so s of 2 அப்படினு ஸ்லைஸ் பண்றது. ஸோ இந்த தனியாக வந்து இந்த செப்பரேட் பண்ணி காட்டுறது. ஸோ ஸ்லைஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் மியூட்டபிளா இம்யூட்டபிளா அந்த டெஃபினேஷன் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பிக் கொஸ்டின்ஸ் பேட்டர்னில் பார்ப்போம். யூனிட் 3ல பிக் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் அபவுட் தி ஆப்ரேட்டர்ஸ் இன் டீடைல். ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு? ஸோ நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. தட் இஸ் அரித்மெட்டிக், ரிலேஷனல், then bitwise operator, logical operator. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அது வந்து டேபிள் காலம்ஸோட நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டர் வந்து அதோட மீனிங் எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் பிரான்ச்சிங் ஆர் ஐட்ரேஷன் இன் பைத்தான். ஸோ பிரான்ச்சிங்னா கண்டிஷனல் டெசிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். தட் இஸ் டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன இருக்கு? இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப், then looping statements என்ன இருக்கு? while, for. இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட், லிஸ்ட் அவுட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இன் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு டேபிள் கலர்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அதோட அது மட்டும் இல்லாமல் மெத்தட்ஸ் என்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எழுதணும். நெக்ஸ்ட், ரைட் a program to find GCD of two numbers. ஸோ ஒரு ப்ரோக்ராம் கேட்டாங்கன்னா அதே மாதிரி அல்காரிதம் எழுதி இந்த ப்ரோக்ராம் எழுதி GCD of two numbers ப்ரோக்ராம் எழுதி. இது வந்து சிலபஸ்ல ஒரு கொஸ்டின். இன் அதர்வைஸ் இன்னொரு கொஸ்டின்ஸ்க்கு என்ன கேட்கலாம்னா ஆர் லீனியர் சர்ச். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 4, லிஸ்ட் டியூபிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். அதில் 2 மார்க்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் லிஸ்ட் பேராமீட்டர்? ஸோ நம்ம லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ள ஏதாவது எலிமெண்ட்ஸ் 10, 20. ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் கிரியேட்டிங் a list. ஸோ லிஸ்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் டிக்ஷனரி இன் பைத்தான்?
ஸோ டிக்ஷனரி அதே மாதிரி ஏதோ ஒரு வேரியபிளில் ஸோ டிக் அப்படின்ற வேரியபிளில் இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நாம் ஒரு ஹேஷ் டேபிளில் எழுதுகிற மாதிரி எழுதுவோம். அது நேம் ஏதோ ஒரு நேம், ஸோ பைத்தான் அது மாதிரி கிரியேட் பண்ணுறது டிக்ஷனரிஸ். நெக்ஸ்ட் இதில் வந்து அதர்வைஸ் கால்ட் அஸ் கீ ஆர் வேல்யூ பேர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிஃபைன் டியூபிள்ஸ். ஸோ டியூபிள்ஸ்னா என்ன? இட் இஸ் சிமிலர் டு லிஸ்ட். ஓகே, அது இது இம்யூட்டபிளா மியூட்டபிளான்ட்டு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் கிளானிங் லிஸ்ட். ஸோ அதோட லிஸ்டோட கிளானிங் லிஸ்ட் யூஸ் என்னன்னு எழுதணும். நெக்ஸ்ட் வாட் இஸ் அலையசிங். அலையசிங்னா என்னன்னு எழுதணும். நெக்ஸ்ட் டிஃபைன் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷனோட டெஃபினிஷன் எழுதணும். நெக்ஸ்ட் டிஃபைன் சார்ட்டிங் அண்ட் இஸ் டைப். ஸோ சார்ட்டிங்னா என்ன? அந்த டைப்ஸ் என்ன? சம் டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் என்னது? ஸோ மெர்ஜ் சார்ட், heap sort. ஸோ நிறைய சார்ட்டிங் மெத்தட்ஸ் இருக்கு, அதை வந்து எழுதணும். யூனிட் 4 பிக் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் அபவுட் தி மெத்தட்ஸ் இன் த லிஸ்ட். ஸோ லிஸ்ட்ல அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸ்ல மெத்தட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி லிஸ்ட்ல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் 8 மார்க்ஸ் கேட்கறது சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் அபவுட் லிஸ்ட் ஸ்லைசஸ். ஸோ ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் மாதிரி லிஸ்ட் ஸ்லைஸும் நம்ம வந்து சில மெத்தட்ஸ் அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின், டிஸ்கிரைப் அபவுட் தி மெத்தட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரினா என்னன்னு எழுதி, ஸோ அதில் இருக்கிற மெத்தட்ஸ், அதில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அந்த கீ எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, வேல்யூ எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரைட் எ ப்ரோக்ராம் ஃபார் மெர்ஜ் சார்ட் ஆர் குயிக் சார்ட். ஸோ ப்ரோக்ராம் வந்து சான்ஸ் கேட்குறது. ஸோ மெர்ஜ் சார்ட்டான ப்ரோக்ராம் அது எழுதணும். அப்படி இல்லைனா பை சான்ஸ் இது ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும், மெர்ஜ் சார்ட் ஆர் குயிக் சார்ட். நெக்ஸ்ட் யூனிட் 5 ஃபைல்ஸ், மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். அதில் 2 மார்க்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஃபைல். ஸோ ஃபைல் என்னன்ட்டு டெஃபினிஷன் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் எரர். ஸோ எரர்னா என்னன்னு எழுதி, ஸோ டைப்ஸ் ஆஃப் எரர், சின்டாக்ஸ் எரர், செமாண்டிக் எரர், ஸோ லாஜிக்கல் எரர். ஸோ ப்ரோக்ராம்ல எரர் வருதுல்ல, அது வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அதை எழுதணும். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் இன் டீடைல். ஸோ மாடியூல்ஸ்னா என்ன, பேக்கேஜஸ் என்ன, அதோட டிஃபரன்ஸ் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் வாட் இஸ் எக்ஸெப்ஷன். ஸோ எக்ஸெப்ஷன் தட் இஸ் ட்ரை கேட்ச் எக்ஸெப்ஷன். ஸோ எக்ஸெப்ஷன் ட்ரை கேட்ச் அதுனா என்னன்ட்டு எழுதணும். நெக்ஸ்ட் வாட் இஸ் த கோல் ஆஃப் அசர்ஷன் எரர். அசர்ஷன் எரர்னா என்னன்ட்டு அதோட கோல், அது எதுக்காக இது பண்றோம். ஸோ அசர்ட் ஆக்சுவலாக என்ன பண்றோம், இது வந்து செக்கிங் கண்டிஷன், செக்கிங் கண்டிஷன் நம்ம கொடுக்குற கண்டிஷன் வந்து டெஸ்ட் பண்றது. ஓகேவா, இது வந்து பாஸ் ஆச்சுன்னா தட் இஸ் ட்ரூ, அது கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஆர் த மோட்ஸ் இன் எ ஃபைல். ஸோ என்னென்ன மோட்ஸ் இருக்கு, ரீட் மோட், ரைட் மோட், அப்பெண்ட் மோட். ஸோ இதெல்லாம் சம் மோட்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 5 அதாவது பிக் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஃபைல் ஆப்ரேஷன். ஸோ ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன, ரீட், ரைட். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்கோ அது வந்து இந்த எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஸ்பிளிட் ஏ லைன் இன் ஏ ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ ஒரு பர்டிகுலர் லைன் வந்து ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் வந்து எழுதணும். ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். அதர்வைஸ் இந்த ப்ரோக்ராம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரைட் ஏ ப்ரோக்ராம் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்பியர் இன் ஏ ஃபைல். ஸோ ஒரு ஃபைலில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அந்த ப்ரோக்ராம், ஸோ எவ்வளோ அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதணும். ஓகே, எழுதி அதோட அவுட்புட் எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் ஹவு டு மேனிபுலேட் எ ஃபைல் அண்ட் மெத்தட்ஸ் இன் இட். ஸோ ஒரு ஃபைலை வந்து எப்படி மேனிபுலேட் பண்ணுறது, எப்படி மாற்றலாம், அதோட என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபைலில், அது வந்து லிஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் தி கான்செப்ட் ஆஃப் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னா என்னன்னு எழுதி அதோட கான்செப்ட்ஸ் வந்து என்ன இருக்கு, அதோட யூஸ் என்ன, அதெல்லாம் எழுதணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம 5 யூனிட்ஸோட important questions, 2 marks and big questions எல்லாம் பார்த்தோம். So thank you for watching.